இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவரின் அன்பு நிறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகமானது நாம் அனைவரும் தூய ஆவியின் இயல்பை கொண்டவர்களாக வாழ அழைப்பு விடுகிறது. இன்றைய யோவான் நற்செய்தியில் பரிசேயரில் ஒருவரான நிக்கதேம் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அருள் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என்றார். மறுபடியும் பிறத்தல் என்பது தூய ஆவியாலும் தண்ணீராலும் பிறக்கின்ற திருமுழுக்கை சுட்டிக்காட்டுகிறார் இயேசு. தூய ஆவியின் வழியாக திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் அவரின் இயல்பை கொண்டவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். தூய ஆவியின் இயல்புகளான அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு இவற்றை பிரதிபலிக்கின்றவர்களாக வாழ்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். அழைப்புக்குள் அழைப்பு பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தூய ஆவியின் இயல்புகளை பிரதிபலித்து கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து வாழ்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்ற அருள்நிலையை நமது சுயநலத்தால், ஊடகத்தின் தாக்கத்தால், இவ்வுலகம் காட்டும் போலியான இன்பத்தால், நமது பலவீனங்களால் இழந்து கொண்டே வருகிறோம். இதனால் நாம் அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், தனிமை, வெறுமை, பகைமை உணர்வு போன்றவை நம் வாழ்வின் இயல்புகளாக மாறிப்போனது. அன்புமிக்க சகோதரிகளே, சற்றும் தாமதிக்காமல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக நமது அருள்நிலையை உணர்ந்து கொள்ள முயற்சிப்போம். இவ்வுலகில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பின் மகத்துவமும், கிடைக்கப்பெறும் ஒவ்வொரு பொருட்களின் மதிப்பும் உயர்வும் அதன் தரமும் மனிதர்களால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். விலங்குகளோ பறவைகளோ பிற உயிரினங்களோ அதன் மதிப்பை உணர்வதில்லை, உணரவும் முடியாது. திருமுழுக்கு பெற்ற அனைவருமே தூய ஆவியின் அருளும் கொடைகள் பெற்று வாழ்கிறோம். அதன் மேன்மையை உணர்ந்த மனிதர்களாய் அவரின் இயல்புகளை நமது சொல் செயல்கள் வழியாக வெளிப்படுத்துவோம். பாஸ்கா காலத்தில் வாழும் நாம் கிறிஸ்துவோடு அவரது அருள்நிலைக்குள் நாமும் உயிர் பெற்றவர்களாக அவருக்கு சான்று பகரும் வாழ்க்கை வாழ, இறைவனின் வல்ல செயல்களை செய்திடும் சீடத்திகளாக வாழ உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமம் வாழ்க. புனித காணிக்கை அன்னையே வாழ்க.